தெளிவாக கிளாரிட்டியாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அன்புமணி கூட எல்லாம் போகணும்னு சொன்னேன். இன்னொன்று இன்னைக்கு வந்து ஒரு ஒன்று மட்டும் என்னோட தனிப்பட்ட கருத்தை சொல்கிறேன். இன்றைக்கு நம்ம திரு அன்புமணி அவர்களோடு போகிறவங்களாம் போயிட்டாங்க. நேற்று கூட 2 பேர் போனாங்க, போனவங்களாம் போயிட்டாங்க. இப்போ இருக்கிறவங்க அவர் தலைமை பிடிச்சி போகலையா பிடிக்காமல் போகலையான்னு தெரியல. அதை நாளைக்கு அவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கு விளக்கம் சொல்கிறோம். எங்களுடைய தனிப்பட்ட கருத்துன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அது கேமராலாம் நான் சொல்கிறேன். ஐயா பாமக பதிவு செஞ்சிருக்கிறோம். அதில் ஒரு நிர்வாகிகள் இங்கே இருக்கிறோம், நிர்வாகிகள் இங்கே இருக்கிறோம். அது சொல்கிறோம், நாளைக்கு பேசுவோம் சார். நான் தான் சொல்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட அருளுடைய கருத்துக்களை இங்கே என்னால் சொல்ல முடியும். ஆனால் ஒரு 1000-2000 பேர்த்த கூப்பிட்டுருக்கோம். 2000 பிரதிநிதிகள் நாளைக்கு வரப்போகிறாங்க, எங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். அவங்கக்கிட்ட கருத்து கேட்காம நானாக சொல்லிட்டேன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நீயே கருத்து சொல்லிவிட்டல எங்களை எதுவும் கூப்பிட்டுன்னு அவங்க சொல்லுவாங்களா இல்லையா? அது நாகரீகமாக இருக்கு. பொதுவான அழைப்பு யார்கிட்டையும் தனிப்பட்ட அழைப்பு இல்லை, அப்படிதானா? பொதுவான அழைப்பு எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம், யாருக்கும் தனியாக நாராயண தனியாக சொல்லுங்க. ஐயா ராமதாஸ் ஐயா அன்னைக்கு தான் தனிப்பட்ட கருத்தை இன்னைக்கு நான் சொல்ல முடியுமா? இன்னைக்கு சொல்லிட்டுன்னா என்ன, நான் சொல்ற கருத்துக்கு மாற்று கருத்து உடைய நாளைக்கு வருவாங்களா? அருண் ஒரு முடிவு எடுத்துட்டாரு, அவரு கூட நம்ம போய் ஏன் போய் கலந்துக்கணும்னு நினைப்பாங்களா இல்லையா? அதனால அது நாகரிகமா இருக்கு. ஏன் இவங்க எல்லாத்துக்கும் வந்துச்சு, ஏன் எனக்கு ஏன் வரலன்னு சொல்றீங்க? ஏங்க நான் சில அழைப்புகளை எடுப்பதில்லை, இல்ல சில அழைப்புகள் எடுப்பதில்லை. நான் எங்க பாருங்க, அதெல்லாம் வேண்டாம், நம்ம அதை வந்து நாளைக்கு பேசுவோம். இல்ல அதுக்கு நாளைக்கு பேசுவோம். அவங்க யாருங்க என்ன நினைக்கிறதுக்கு? அவர் மாவட்ட நான் தர்மபுரி, இப்போ நான் வந்து அருளனூர்ல இருக்கேன், அவரு கரூர் மாவட்டம், அவரு அருளனூர். என்னன்னா ஐயா உருவாக்குன ஒரு அன்புமணி அல்லாத ஒரு இயக்கத்தை ஐயா உருவாக்கிட்டாரு. ஒரு தற்காலிகமாக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறதுனால தனியாக ஒரு கட்சியும் பதிவு பண்ணியிருக்கோம். இந்த நிலையில் ஐயா ஒரு முடிவெடுத்து அன்புமணி கூட சேர்ந்துட்டார். அது மகிழ்ச்சி, நாங்கள் வரவேற்கிறோம், அதில் குறை சொல்ல. ஆனால் எங்களுக்கு ஒரு சில திட்டங்களை, வேலை திட்டங்களை மருத்துவர் ஐயா வந்து பிளான் பண்ணி நாம் இப்படியெல்லாம் பண்ணணும்னு ஒரு செயல் எடுத்து கொடுத்தாரு. அது பாதியிலே நிற்குது. இப்போ நாங்கள் அதை என்ன மாதிரி கொண்டு போகிறதுன்ற ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்குது. அது நாளைக்கு தான் அது விடை தேடணும், அப்போ தான் அது சரி பண்ண முடியும். கலந்து ஆலோசிக்காம வந்து தனிச்சையா முடிவு எடுத்துட்டாரு. இப்ப நீங்கலாம் வந்து என்ன பண்ணுவாங்க? அவர் தலைவர் எதிர்க்கலாம் மாட்டார், தலைவர் அவர் நிறுவனர், அவர் ஒரு முடிவு எடுக்கிறார், அதை நான் வரவேற்கிறோம். ஆனா என்னன்னா தன்னிச்சையான அவருக்கான தேவை நாங்களும் ஏற்கனவே வலியுறுத்தின முடிவு தான். ஆனா நாங்க எப்படி செயல் பண்ணுறது, நாங்க ஐயா இல்லாம நாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ண போறோம். அவர் பழைய வழக்கோட நிலைமையில என்ன சார்? இங்க இருக்க நிறைய பேர் இந்த வழக்குகளுக்காக வெளியில போயிட்டு வந்துருக்கீங்க. இப்ப பழைய வழக்கோட நிலைமை வழக்கு பழைய பிரச்சனைகள் இப்போ அதுக்கு முக்கியத்துவம் இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா கூட இருந்த அவ்வளவு நிர்வாகிகளும் இருக்கிறோம். ஐயா தான் மகனோட இணைஞ்சிட்டாரு, அதுல யாருக்குமே இங்க இருக்கிறவங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அதுதான் எம்எல்ஏ சொன்னாரு. இப்ப ஐயா இணைஞ்சிட்டாலும் மொத்த கட்சி அப்படியே தான் இருக்குது. எல்லாரும் நாளைக்கு கூடி பேசணும். நம்மளோட அடுத்த கட்டம் என்ன, ஒரு கட்சிங்கிறது கொள்கை, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கட்சிங்கிறது கொள்கை தான் கட்சி, கோட்பாடு தான் கட்சி, இலக்கு தான் கட்சி, லட்சியம் தான் கட்சி. அதை சொல்றவர் தலைவர், வழிபடுறவன் தொண்டை. இதுதான் கட்சி பத்தி புரிஞ்சுக்கணும். கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது, செயல் திட்டங்கள் இருக்குது, இலக்குகள் இருக்குது.
ஆனால் நம்ம அடைய வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. ஐயா எவ்வளோ வேலை திட்டங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்காரு, அதெல்லாம் அப்படியே இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணலான்னு நாளைக்கு பேசுவோம். வர்றவங்க அதிகபட்ச பேர் என்ன விரும்புகிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அந்த ஒரு ஃபார்மேட் கூட அதுல எல்லாருமே பேச முடியாதுல்ல. அதுதான் அவர் சொன்னாரு. என்ன சொன்னார்னா, பேசுறவங்க வாய்ப்பு இருக்கவங்க பேசுவாங்க, மற்றவங்களுக்கு அதுக்கான துண்டு சீட்டு கொடுத்து அவங்க கிட்ட கருத்தையும் வாங்கிடுவாங்க. அதை பரிசீலனை பண்றதுக்கு ஒரு சில நாள் தேவைப்படும் தானே. அதை பரிசீலனை பண்ணி அந்த ஃபார்ம் கூட ஆமா ஆமா ஐயா பாலயஸ் இல்ல ஐயா நடத்திய கட்சி. ரொம்ப சந்தோஷம். நாளைக்கே எல்லாம் வாங்க, வந்து பத்திரிகையாளர்லாம் வந்து இந்த செய்தி சேகரிச்சு ஒரு எப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமை குரலாக கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் உழைத்த மருத்துவர் ஐயா அவர்கள் அரசியல் துறவரம் மூன்றதுனால தான் இந்த கூட்டத்தை நாங்கள் கூட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோமே தவிர இதில் வேறு ஒன்றும் கோஷ்டி குழப்பம் அந்த மாதிரியான நிகழ்வுகள் எதுவும் இல்லை. நன்றி. அது ஃபார்ம் கொடுப்பா கேட்கணும். கொடுப்பா. இந்த மாதிரிங்க ஒரு படிவம், இந்த மாதிரி படிவம் பேரு ஃபோன் நம்பர் பொறுப்போட இந்த படிவத்தை அவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்க ஆலோசனையை அதில் எழுதி கொடுக்கணும், கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அதுதான் நாளைக்கு வழங்க போகுது. முடிவு என்பது பிரிதனால எடுக்கப்படும். நாளைக்கு எடுக்க முடியாதுன்னா ஆமா ஆமா நாளைக்கு அதுக்கப்புறம் மீண்டும் முக்கிய நிர்வாகிகள் கலந்துதான் ஒரு முடிவு எடுப்போம். நாளைக்கு வேண்டாம் தானே, நாளைக்கு இல்ல, நாளைக்கு வாய்ப்பு இல்லை. வெள்ளிக்கிழமை ஆடி மாசம் பிறந்த ஆடி 18 படிச்சு பாத்துக்கலாம். போர்க்காலம் முடிஞ்சு பாத்துக்கலாம். ஏன்னா ஆடி 1லதான் கட்சி ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வரைக்கும் போர்க்காலம் தான் போயிட்டு இருக்குது. பாத்துக்கலாம். பேசிக்கலாம். நன்றி. இல்லைங்க, ஆடி மாசம் போர்க்களங்கிறது நம்முடைய புராணத்துல சொல்லக்கூடிய. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். எல்லாம் போயிட்டு வாங்க.